கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சிறப்புமிக்க கோவில்கள் இருக்கு. அதுல இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டியும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவிலோடைய ஸ்பெஷல் என்ன? பார்வதி தேவி சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தாங்களா? அவங்க கூட அங்க நிறைய விளையாடுவாங்க போல இருக்கு. ஸோ சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு காரணமா ஒரு சின்ன சண்டை வந்திருக்கு. அந்த முக்தி கொடுக்கும்பொழுது இங்க வந்து அம்பால அணைச்சு அந்த முக்தி கொடுத்திருக்காரு. அப்படி புகழ்பெற்ற அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்த இந்த இடம் மாசில்லா மணீஸ்வரர், மாசை இல்லாத ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு பேர். திருச்சிற்றம்பலம் பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உமா மகேஸ்வரி, ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ சக்தி யோகாலயா. நம்ம வாழ்க்கையை ரொம்ப இன்பமா வாழ்றதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஒரு அன்பான கணவன் மனைவி, அழகான குழந்தைகள், நம்மளோட வாழ்க்கையை நடத்துறதுக்கான செல்வம், பணம், பொருள், அதை பாதுகாக்கிறதுக்கான பலம், அது மட்டும் இல்லாம ஞானம், இதெல்லாம் தானே தேவை. இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்க ஒரு கோவிலில் கிடைக்குதுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு கோவில் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சிறப்புமிக்க கோவில்கள் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவிலோடைய ஸ்பெஷல் என்ன? இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் திருவாவடுதுறை, மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு. இது ஒரு சிவத்தலம். 274 சிவத்தலங்கள்ல இது 99வது தேவார பாடல் பெற்ற தலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம காவிரி தென்கரை தலங்கள்ல இது 36வது ஸ்தலமா இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அன்பான கணவன் மனைவி, அழகான குழந்தைகள், இது எல்லாமே இந்த கோவிலோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கோவில்ல இதோடைய தல புராணம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முறை கைலாயத்துல சிவபெருமான், பார்வதி தேவி சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அவங்க கூட அங்கே நிறைய விளையாடுவாங்க போல இருக்கு. ஸோ சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு. சண்டை வந்ததும் சிவபெருமான் பார்வதி தேவி செஞ்சது தப்புன்னு சொல்லி அவங்க மேலே கோவப்பட்டு, நீ போய் பசுவா பிறந்துரு அப்படின்னு ஒரு சாபம் ஏற்றிருக்கார். ஸோ இந்த இடத்துல பார்வதி தேவி ஒரு கோ அண்ணா பசு, அந்த பசுவா இங்க இருந்து வாழ்ந்து இங்க முக்தி கொடுத்ததுனால இந்த கோவில்ல இருக்கிற ஈசனோட பேர் கோமுக்தீஸ்வரர். அவரு அந்த முக்தி கொடுக்கும்பொழுது இங்க வந்து அம்பால அணைச்சு அந்த முக்தி கொடுத்திருக்கார். அதனால அவரோட பேர் அணைத்திருந்த நாயகர். இதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அணைச்சாலும் அந்த சிலையில பாத்தீங்கன்னா அவரோட கை அம்பாள் மேல பட்டிருக்காது அப்படின்றாங்க. ரொம்ப அழகான விஷயம். இந்த கோவிலுக்கு போகும்போது இதை தெளிவா பார்த்துட்டு வாங்க. ஸோ பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஏதோ கருத்து வேறுபாடுனால இன்னைக்கு அது ரொம்ப அதிகமா நடக்குது இல்லையா? இன்னைக்கு கல்யாணம் எவ்வளவு ஜோரா பண்றோமோ அதே அளவுக்கு கோர்ட் வாசல்ல நிறைய பேர் பிரியறதுக்காக இருக்காங்க. ஸோ பிரிந்திருக்கிற கணவன் மனைவியை சேர்றதுக்கான ஒரு ஸ்தலமா இது பார்க்கப்படுறது. ஸோ இது வந்து இதுக்கான ஒரு பரிகார தலமா இருக்கு. இன்பமான வாழ்க்கைக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியம் பிள்ளை பேரு. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புராணங்கள்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர் இது. அதுவும் திருவாரூர் கோவில் தியாகேசர் அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்தியை டெஃபினட்டா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பிள்ளை பேரு இல்ல. சிவபெருமான் அவருடைய கனவுல வந்து, திருவாரூர்ல மட்டும் நான் இல்ல, திருவாவடுதுறையிலையும் நான் இருக்கேன், இங்க வந்து என்ன வழிபடு அப்படின்னு சொன்னதாகவும், அது கேட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி இங்க வந்து சிவபெருமான வழிபட்டு புத்திர பாக்கியம் பெற்றதாகவும் சொல்லப்படுறது. ஆக அப்படி புகழ்பெற்ற அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்த இந்த இடம் திருவாவடுதுறை. பிள்ளை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறவங்க இந்த கோவிலுக்கு வந்து இங்க இருக்கிற சிவபெருமான வேண்டும் பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்ததா பொருள், பணம் கிடைக்க ரொம்ப முக்கியமான இடம்னு இதை சொன்னோம். இது எதனால அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது. இது என்னடா கதை? சுவாமி வந்து 1000 பொற்காசு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க. இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் அவருடைய அப்பா செய்யற அந்த வேள்விக்காக பொருள் வேண்டி இங்க வந்து இங்க இருக்கிற சுவாமி பேர்ல பதிகம் பாடியிருக்கார். இடரினும் தளரினும் அப்படின்ற அந்த பதிகம் பாடி அதுல மகிழ்ந்த சிவபெருமான் இவருக்கு 1000 பொற்காசுகளை அந்த பலிபீடம் பக்கத்துல தேவகணங்கள் வழியா கொடுத்ததாக சொல்லப்படுது. ஒரு சிறு பாலகன் அவர் கேட்டதுக்கு சிவபெருமான் 1000 பொற்காசு கொடுத்திருக்கார். நமக்கு தேவையான விஷயங்களை இங்க வந்து கேட்டா, நியாயமான விஷயங்களுக்கு இங்க பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. அழகிய குடும்பம், நல்ல குழந்தைகள், அப்புறம் பணம், இதை பார்த்தாச்சு. அடுத்தது நமக்கு ஞானம் வேணும் இல்லையா? சுந்தரானந்தர் அப்படின்ற இந்த ரிஷி நார்த்லேருந்து சவுத் இந்தியன் டெம்பிள்ஸை பார்க்க வராரு. அவர் அப்படி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மூலன் அப்படின்ற அந்த மாடு மேய்க்கிறவன் இறந்து கிடக்கிறான். அவனை சுற்றி மாடுகள் எல்லாம் சுற்றி ரொம்ப கதறிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் மனசு ரொம்ப வருந்தி அவர் என்ன பண்ணுறாரு, கூடு விட்டு கூடு பாயும் சித்தி அவர் பெற்றவர். அவர் மூலனோட உடம்புக்குள்ளே போய்
கரெக்டாக அந்த மாடுகள் எல்லாம் அது இடத்துல விட்டுட்டு திருப்பியும் இந்த கோவிலுக்கு வராரு. மூலன் திருப்பி வரலையேன்னு அவரோட மனைவி இங்கே வந்து பார்த்து நீ வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் போயிடுறாரு. அப்போது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இல்லை, மூலன் வந்து சிவபக்தன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி வந்து இந்த சுந்தரானந்தர் இந்த மூலனோட உடம்புலையே தங்கிடுறார். அதை தான் திருமூலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த திருமூலர் இங்கே தான் இருந்து வருஷத்துக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்களை இயற்றினதாக நமக்கு சொல்லப்படுது. இந்த திருமந்திரம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த திருமந்திரத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதாவது இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்க விஷயங்களை அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருமந்திரம் நூலில் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஸ்பெஷல்! இந்த திருமூலர் இங்கேருந்து தான் இதை இயற்றியிருக்கார். இது திருமூலருடைய ஜீவ சமாதி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக மொத்தம் நமக்கு ஞானமும் இங்கே கிடைக்கிது. அடுத்ததா பகைவர்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பு. இதுக்கு இங்கே என்ன சொல்லப்படுது, போகருடைய சீடர் திருமாளிகை தேவர் இங்கிருந்து சிவப்பணி செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு முறை இவர் பேர்ல ஒரு களங்கம் சுமத்தி அந்த நாட்டோட மன்னன் நரசிங்கன் அவன் வந்து இவரை தண்டிக்கணும்னு கூப்பிட வரான். இவரு அந்த சுவாமி கிட்ட வேண்டினதும் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட அவரை காப்பாத்துங்கன்னு சொன்னதாகவும், கோவில் மதில் சுவர்ல இருக்கிற எல்லா நந்திகளும் சேர்ந்து ஒரே நந்தியாக சென்று அந்த மன்னனோட போரிட்டு திருமாளிகை தேவரை காப்பாற்றினதாகவும் சொல்லப்படுது. எல்லா கோவில்லையும் நந்தி ஒரே கல்லுல செய்யப்பட்டிருக்கும். ஆனா இந்த கோவில்ல விசேஷம் என்னன்னா நிறைய டிஃபரெண்ட் நீண்ட கல்லு, சதுர கல்லு, செவ்வக கல்லு அப்படின்னு சொல்லிட்டு பல கற்கள் சேர்ந்து இந்த நந்தி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, தமிழகத்திலேயே மிகப்பெரிய நந்தி இதுதான். நம்ம சொல்லுவோம் தஞ்சாவூர் கோவில் இருக்க நந்தி பெரிய நந்தின்ட்டு. ஆனா அதையும் தாண்டி 14 அடி 9 அங்குலம் இந்த நந்தி. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், பெரிய நந்தி. இது ஒரு நந்தி கஷேத்திரமாவும் விளங்குது. அது மட்டும் இல்ல, தர்ம தேவதையே இங்கு நந்தி ரூபமா இருக்காங்க அப்படிங்கிறதும் இங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல். அதனால இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிலோட மதில் சுவரில் நந்திங்களே இருக்காது. எல்லா கோவிலையும் சிவன் கோயிலில் பார்த்தா நந்தி இருக்கும். இங்க எல்லா நந்தியும் போய் திருமாளிகை தேவரை காப்பாற்ற போனதுனால எல்லா நந்தியும் சேர்ந்து ஒரே நந்தியா இருக்கு அப்படிங்கிறது இங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இது வேற எந்த கோவிலையும் நம்ம பார்க்க முடியாது. அடுத்ததா இங்க சகல தோஷங்களுக்கும் நிவாரணமா சிவபெருமானே இருக்கிறதுனால இங்க நவகிரகங்களுக்கு தனி கோவில் கிடையாது. அது ஒரு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இந்த கோவில்ல இருக்குன்ட்டு. இந்த பிரகாரத்தோட வெளிப்புறத்துல, இந்த கோவிலோட பிரகாரத்து வெளிப்புறத்துல ஒரு சிலை, அதாவது ஒரு பசுமாடு சிவபெருமான் மேல லிங்கம் பேர்ல பால் சொரிஞ்சிட்டு இருக்கா போல. இது பேர் கோரூபாம்பிகை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோடைய மற்ற ஸ்பெஷல் அப்படின்னும் பொழுது இதோடைய விருட்சம் படர் அரசு, அதாவது அரச மரம். ஒரு கோவில்னு எடுத்தீங்கன்னா அதுல இருக்க மூர்த்தி, தீர்த்தம், விருட்சம் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். இங்க இருக்கிற மூர்த்தி சுயம்பு மூர்த்தி, மாசிலா மணீஸ்வரர், மாசு இல்லாத ஈஸ்வரன் அப்படிங்கிறது மாசில்லா மணீஸ்வரர், கோமுக்தீஸ்வரர். இங்க இருக்கிற அம்பிகை பேரு ஒப்பில்லா முலையம்பிகை, அதுல்ய குஜாம்பிகை. இங்க இருக்கிற தீர்த்தம் இது கோமுக்தி தீர்த்தம், பத்ம தீர்த்தம்னு சொல்லுவாங்க, கைவல்ய தீர்த்தம்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற விருட்சம் அரச மரம், இது படர் அரசு. இதுல என்ன சொல்லப்படுறதுன்னா 30 முக்கோடி தேவர்களும் அந்த அரச மரத்துல வீற்றிருக்கு. அதுக்கு கீழே சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு விஷயம். இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு. 5 நிலை ராஜகோபுரம் இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோவில் 274 சிவத்தலங்கள்ல 99வது தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகவும், காவிரி தென்கரை திருத்தலங்கள்ல இது 36வது ஸ்தலமாகவும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த கோவிலுக்கு இருக்கு. அது என்னன்னு கேட்டா செங்கோல். நம்ம நாட்டிலேயே ரொம்ப பெருமை மிக ஒரு விஷயமா நம்ம சொல்லலாம். என்ன நடந்ததுன்னா, நம்ம பிரிட்டிஷர்ஸ் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போகும்பொழுது, ஃப்ரீடம் கொடுத்துட்டு போகும்பொழுது, இந்த ஆட்சி பிரைம் மினிஸ்டர் நேரு எடுக்கும் பொழுது இதை எப்படி இந்த ஆட்சி மாறுதலை எப்படி வந்து நம்ம அடையாளப்படுத்துறது அப்படின்னு ராஜாஜி கிட்ட கேட்டாராம். அப்ப அவரு என்ன சொன்னாராம், தமிழகத்துல ஒரு மரபு இருக்கு, ராஜகுருவானவர் வரப்போற மன்னனுக்கு, புதுசா பதவி ஏற்கிற மன்னனுக்கு செங்கோலை கொடுத்து அதை அடையாளப்படுத்துவார்னு சொன்னாராம். உடனே ராஜாஜி என்ன பண்ணினாரு, நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்துல சொல்லி அப்போ இருந்த அம்பலவான தேசிகர் அவர் சொன்னதுக்கு ஏற்ப
உம்மிடி பங்காரு அவங்க நந்திய ஒரு செங்கோல்ல வச்சு இதை கொண்டு போய் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நேரு அப்ப எடுத்து இதுதான் ஆட்சி மாறுதலுக்கான அடையாளமா தெரிவிக்கப்பட்டது. அது நடக்கும் பொழுது கோளறு திருப்பதிகத்தோடைய 11 பாடல்களும் அங்க பாடப்பெற்றது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய சிறப்பு. நம்மளுடைய தமிழ் பதிகங்கள்ல இருந்து கோளறு திருப்பதிகம் அங்க பாடப்பெற்றிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஆட்சி மாறும் பொழுது அது ஒரு அடையாளமா பண்ணப்பட்டிருக்குன்னா இதை விட சிறப்பு நமக்கு வேற என்ன வேணும்? ஆக நல்ல ஒரு அன்பான கணவன் மனைவி, அழகான குழந்தைகள், நல்ல புத்திர பாக்கியம், செல்வம் சேர்க்கை, பகைவர்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பு, ஞானம் அண்ட் பவர், இது எல்லாமே ஒட்டுக்க கிடைக்கணும்னா நம்ம போக வேண்டிய கோவில் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் மாசிலாமணீஸ்வரர் திருக்கோவில். நீங்களும் போய் எஸ்பெஷலி உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் காட்டுங்க. ஆக இன்னைக்கு இவ்வளவு விசேஷமான ஒரு கோவிலை நம்ம பார்த்துட்டோம். இது நீங்கள் மட்டும் போகாமல் உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். நம்ம பெருமையை நம்ம சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவா? அடுத்த வீடியோவில் இதே போல் சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு திருத்தலத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.